ராதே கிருஷ்ணா. குரு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நமக்கான குரு யார் அப்படின்னு நமக்கு தெரியாது. சில பேருக்கு சின்ன வயசுலேயே கிடைக்கும், சில பேருக்கு வயசான காலத்தில் கிடைக்கும், சில பேருக்கு மிடில் ஏஜில் குரு கிடைப்பார்கள். சரி, எனக்கு இவ்வளோ வயசாயாச்சின்னு எனக்கு குரு கிடைக்கலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணல் இருந்ததுன்னா, கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரு. கிருஷ்ணன் தான் உலகத்துக்கு குரு. பகவான் கீதாச்சாரியனாக இருந்துண்டு கீதையை சொல்கிறான். அது இல்லாமல் எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக கிருஷ்ணன் எப்பொழுதுமே இருக்கான். பசிக்கிறது, நீ எழுந்துக்கோ, கண்ணை முழிச்சு பாரு, உன் ஃபோன் அடிக்கிறது, இப்படின்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே கிருஷ்ணன்ற ஒரு குரு என்றைக்குமே உண்டு. ஒருவேளை அதுவும் உங்களுக்கு கிருஷ்ணனை குருவாக ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, யோசனையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களோ, ஒருவேளை ஆதிசங்கரருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் ஆதிசங்கரரை குருவாக வச்சுக்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தால் சுவாமி ராமானுஜரை குருவாக வச்சுக்கலாம். நாம சங்கீர்த்தனம் தான் பிராதான்யமாக ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவை குருவாக வச்சுக்கலாம். ஒருவேளை குருவாயூரப்பன் பக்தர்களா பூந்தானம், நாராயண பட்டத்திரி, இவர்களெல்லாம் யாராவது ஒருத்தர் குருவாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, தானாகவே உங்களுக்கான குரு நிச்சயமாக வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார், சந்தேகமே வேண்டாம். ஒருவேளை பாண்டுரங்க பக்தர்களா நாமதேவர், சந்த் துக்காராம் மகராஜ் அவர்களை குருவாக எடுத்துக்கலாம். ஒருவேளை கோபி பாவம் இருக்கா, ஆண்டாள் இருக்காளே குருவா. அதனால் குரு என்றைக்குமே உண்டு. சில பேருக்கு மனுஷ ரூபத்தில் பிரத்யக்ஷமாக தெரியறா. இப்போல்லாம் ரமண மகரிஷி எல்லாம் இன்றைக்கும் இருந்தார், ஆனால் இன்றைக்கும் பல பேருக்கு குருவாக இருக்கார். நம்ம ராயர் சுவாமி ராகவேந்திரர் இன்றைக்கும் பல பேருக்கு குருவாக இருந்து வழி காட்டிட்டு தான் இருக்கார். அதனால் இல்லை, யாராவது ஒருத்தர் குருவாக வச்சுக்கோங்க, நிச்சயமாகவே வாழ்க்கை சுகமாக இருக்கும். இல்லையா, தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் அவரே குரு தானே, அவரையும் குருவாக வச்சுருந்து ஆனந்தமாக இருக்கும். குரு எதுக்கு அப்படின்னா, வாழ்க்கையை நிம்மதியாக, ஆனந்தமாக, சௌக்கியமாக, திருப்தியாக வாழறதுக்காக மட்டும்தான். ராதே கிருஷ்ணா. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.